கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு உள்ளங்கள் யாவருக்கும் என் அருமை ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய எம்பெருமான் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். சுகமாய் இருப்பீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் நிச்சயித்த வண்ணமாய் நான் காணப்படுகிறேன். அன்புக்குரியோரே, இன்றைய நாளிலே கர்த்தர் நமக்காக ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தையை நாம் தியானிப்போம். எத்தனை பேர் நீங்கள் சோகமாக இருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. எத்தனை பேர் சந்தோஷமாய் இருக்கிறீர்கள் என்றும் எனக்கு தெரியாது. ஆனால் நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு நாம் எப்படி எந்த சூழ்நிலையில் இருக்கிறோம் என்பதை கர்த்தர் நன்றாய் அறிந்திருக்கிற தேவன். இன்றைய நாளிலே நாம் ஒரு வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம். சங்கீதம் 150 சங்கீதத்திலே கடைசி வசனத்தை நாம் வாசிப்போம். 6வது வசனத்தை, சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக, அல்லேலூயா என்று இந்த வேத பகுதியிலே நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். சுவாசமுள்ள யாவும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நம்மை காட்டிலும் பறவைகள் 3:30 மணி அளவிலே அவைகள் தேவனை துதித்து கொண்டிருக்கிறது. அதிகாலையிலே அவைகள் கரெக்டாக சரியாக தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது என்றால், அவைகளை காட்டிலும் நாம் விசேஷித்த உள்ளவர்களாய் நாம் காணப்படுகிறோம். நாம் கர்த்தரை துதிப்பது எவ்வளவு முக்கியமானவைகள் என்பதை நாம் சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தாய் உள்ளங்களே, தகப்பன் உள்ளங்களே, சிறு பிள்ளைகளே, வாலிப சகோதரிகளே, உங்களுடைய துயரத்திலும் துக்கத்திலும் கஷ்டத்திலும் நீங்கள் கர்த்தரை துதிக்க வேண்டும். அப்படியாக சந்தோஷப்படுகிற பொழுதும் கர்த்தரை துதிக்க வேண்டும். நம்மை காட்டிலும் அவர் படைத்த அவர் உருவாக்கின ஜீவராசிகள் தேவனை துதிக்கிறது. பிரியமானவர்களே, நாம் துதிக்காமல் இருந்தால் கர்த்தர் எப்படி நம்முடைய பேரிலே அவர் பிரியப்படுவார்? நம் பேரிலே எப்படி அவர் சந்தோஷப்படுவார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கடன் பிரச்சனை தான், திருமணம் ஆகவில்லை தான், வீடு கட்ட முடியவில்லை, என்னுடைய வாழ்க்கையிலே பல பிரச்சனைகள் இருக்கிறது ஐயா, இதன் மத்தியிலே நான் எப்படி தேவனை துதிப்பது என்று நீங்கள் ஒரு கேள்வியை எழுப்பலாம். நான் உங்களுக்கு பதிவு செய்கிறேன். இந்த வார்த்தைகளை நன்றாய் நீங்கள் கவனிக்கும் பொழுது மறுபடியும் நான் அதை உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக, அல்லேலூயா. சுவாசிக்கிற மனுஷன் ஜீவ சுவாசத்தை நம்முடைய நாசியிலே கர்த்தர் ஊதியிருக்கிறார்.
பறவைகளை படைத்து விட்டார், அவ்வளவுதான். ஆனால் நமக்கு முன்பாகவே அவைகள் எழுந்து கர்த்தரை துதித்து கொண்டிருக்கிறது. நாம் இல்லையா, என் வீட்டில் ரொம்ப கஷ்டம், என்னால் துதிக்க முடியவில்லை, என்னால் வேதம் வாசிக்க முடியவில்லை, என்னால் ஜெபிக்க முடியவில்லை. இந்த நாளிலே கர்த்தரை நீங்கள் துதித்து பாருங்கள். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். ஸ்தோத்திரத்தினாலே கிருபைகள் பெருகும். ஸ்தோத்திரத்தை செய்துதானே இஸ்ரவேல் ஜனங்கள் துதித்ததின் மூலமாக தானே எரிகோ கோட்டை தகர்ந்தது. துதிப்பது நம்முடைய தகுதியை அது மேம்படுத்தும். பிரியமானவர்களே, துதிப்பதின் மூலமாக, கர்த்தரை துதிப்பதின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை நாம் காண முடியும். அதிசயமானவைகளை கர்த்தர் செய்வார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும். ஜெபிக்கலாமா? சந்தோஷமாயிருப்பவர்களும் துக்கமாயிருப்பவர்களும் இந்த வார்த்தையை நீங்கள் கேட்பீர்கள். உங்களுக்கு ஒரே ஒரு செய்தியை நான் சொல்கிறேன். எந்த சூழ்நிலையிலையும் நாம் கர்த்தரை துதிப்பதை மாத்திரம் மறந்துவிட்டால் மிகவும் கஷ்டத்துக்குள்ளாய் நாம் தள்ளப்படுவோம். துதிப்போமா கர்த்தரை? அவரை ஸ்தோத்தரிப்போமா? அவர் புகழை எங்கும் சொல்வோமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த வேளைக்காக நன்றி உள்ள இருதயத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அப்பா, உம்முடைய சன்னிதானத்திலே நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் தகப்பனே. நாங்கள் உம்மை துதிப்பதின் மூலமாக அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் என்று நாங்கள் இப்பொழுது தெரிந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் இன்றைய நாள் முதல் உம்மை எந்த சூழ்நிலையிலையும் சந்தோஷமாக இருந்தாலும் துதிப்போம், சோகத்தோடு இருந்தாலும் நாங்கள் துதிப்போம் என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம். அதன் மூலமாக கர்த்தரங்களை பரிசுத்த ஆவியானவர் நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.